7ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். பதினான்காம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்பதற்கு முன்பதாக முகவுரையாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 14, 15 ஆகிய வசனங்களை இன்றைக்கு நான் படிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை முதலிருந்து நாம் படித்து வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சகல சத்தியங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிருபம் ஒரு விசேஷமான நிருபம். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும், அனைத்து அடிப்படை உபதேசங்கள் இங்கே அடங்கி இருக்கிறது. முக்கியமாக இந்த முழு எபிசோட் நிருபமும் சுவிசேஷத்தை விளக்குகிற நிருபம். போதனைகள், உபதேசங்கள், டாக்டரின்ஸ், சுவிசேஷத்தை குறித்த உபதேசங்களை நமக்கு கொடுக்கிற நிருபமாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக 7ஆம் அதிகாரம் ரொம்பவும் முக்கியமான ஒரு அதிகாரம், மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு அதிகாரம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 7ஆம் அதிகாரம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து நமக்கு விளக்குகிறது. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, இன்னும் கேட்க போனா எதற்காக கொடுக்கப்படவில்லை என்கிறதை இன்னும் அதிகமாக அது வலியுறுத்துகிறது. நியாயப்பிரமாணம் என்ன செய்யும், என்ன செய்யாது, இதுல என்ன செய்யாதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன செய்யாதோ அதை தான் செய்யும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை நீதிமானாக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு 10 கற்பனை தெரிந்திருந்தால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. அதை செய்வதனால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. செய்தால் ரட்சிக்கப்படலாம், ஆனால் செய்ய முடியாது. ஆகையால் அதை செய்வதனால் ரட்சிக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் ஒரு மனுஷனை அது பரிசுத்தமாக்கவும் முடியாது என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படவும் முடியாது என்பதை குறித்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். 7ஆம் அதிகாரத்திலே குறிப்பாக நியாயப்பிரமாணத்தை குறித்து தெளிவாக விளக்கி கொண்டு வருகிறார். அதிலே நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் போது பாவத்தை குறித்த பல சத்தியங்கள் வெளிவருகிறது. ஆகையால் இந்த 7ஆம் அதிகாரம் பாவத்தை குறித்த மிகுந்த விளக்கங்கள், பெரிய விளக்கங்கள் அடங்கிய அதிகாரம். பாவத்தை குறித்த உபதேசம் இங்கே போதிக்கப்படுகிறது போல வேற எங்கேயும் போதிக்கப்படுகிறதில்லை. ஏற்கனவே போதித்தோம் 7ஆம் வசனத்திலிருந்து பாவத்தை குறித்து, அதாவது பாவத்தினுடைய தன்மையும் அதனுடைய குணமும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. பாவத்தின் வல்லமை, அது எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தது, பாவம் எப்படி வஞ்சிக்கிறது, பாவத்தின் கொடூரம் என்ன, இவற்றை குறித்தெல்லாம் நாம் கடந்த சில வாரங்களிலே பாவத்தை குறித்து தெளிவாக போதித்து வந்தோம். பாவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சக்தி, எப்படி மனிதன் ஆட்கொண்டு ஆட்டி படைக்கிறது, எப்படி அவனை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய விரும்பாத காரியங்களை செய்ய வைக்கிறது ஒரு சக்தி, அவன் ஆளுகிற சக்தி என்பதை குறித்து தெளிவாக நாம் பார்த்தோம். இப்பொழுது 14ஆம் வசனத்துக்கு வந்திருக்கிறோம். 14ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து ஏற்கனவே சொன்னதை இன்னும் விளக்கி கொண்டு போகிறார். இந்த 14ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை உள்ள வசனங்கள் தான் இந்த நிருபத்திலேயே மிகவும் பிரபலமான வசனங்கள். இதை குறித்து அநேக சச்சரவுகள், போராட்டங்கள், பெரிய யுத்தமே நடக்கிறது வேத வசனத்தை போதிக்கிற ஒரு மத்தியிலே. இது என்ன சொல்லுகிறது என்பதை விளக்குகிற விஷயத்திலே, விளக்குகிறதுக்கு ரொம்ப கடினமான வசனங்கள். இதை விளக்குவதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது. ஆகையாலே அநேகர் இதை இப்படித்தான் விளக்க வேணும், இது இதைத்தான் சொல்லுது, அது சொல்லுது என்று பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து ஒரு பெரிய சர்ச்சையே நடந்து கொண்டிருக்கிறது. எதனால சர்ச்சை? இந்த 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனத்திலே யாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி வர்ணிக்கிறார், யாருடைய நிலைமையை வர்ணிக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலை, யாருடைய நிலைனா பவுல் அப்போஸ்தலனால இன்னொருத்தனா அப்படி அல்ல. யாருடைய நிலை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவனுடைய நிலையை வர்ணிக்கிறாரா, அல்லது ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலையை வர்ணிக்கிறாரா, இல்ல அறவர விசுவாசியனுடைய நிலையை வர்ணிக்கிறாரா? இப்படி பலவிதமாக யாருடைய நிலையை இங்கே வர்ணிக்கிறார், யாரை பற்றி இங்கே கூறுகிறார். இங்கே கூறப்பட்ட வார்த்தைகளை இப்ப வாசிக்க போறேன், வாசிக்கும் போது கவனியுங்கள். இங்கே கூறப்பட்ட வார்த்தைகள் அவிசுவாசியை குறித்த வார்த்தைகளா, ரட்சிக்கப்படாத மனுஷனை குறித்த வார்த்தைகளா, அல்லது ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்த வார்த்தைகளா, அல்லது ரட்சிக்கப்பட்டு அதிகம் போதிக்கப்படாமல் சத்தியத்தை குறித்த அறிவில்லாத
ஒரு அறிவில்லாத சத்தியத்தின் விளக்கம் இல்லாத ஒரு மனுஷனை குறித்து போதிக்கிறதா என்கிறதை குறித்து தான் இந்த சர்ச்சை. இந்த மூன்றும் தான் இதை குறித்த ஒரு பெரிய வியூஸ், அதாவது கருத்துக்கள். இந்த மூன்று கருத்துக்கள் இப்ப சொன்னனே. சிலர் சொல்லுகிறார்கள் இது ரட்சிக்கப்பட முன்னதாக, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முன்னதாக இருக்கிற நிலையை இது வர்ணிக்கிறது, ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலையை இது வர்ணிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் இல்ல இல்ல இது ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலையை வர்ணிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் இது ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலை அல்ல, ரட்சிக்கப்பட்டு வளராத நிலையிலே, ஆவிக்குரிய காரியங்களில் போதிக்கப்படாத நிலையிலே இருக்கிற மனுஷனை குறித்து இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அவனை வர்ணிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு பதில் நான் இங்கே உடனே அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொன்ன பிரயோஜனம் இருக்காது. உங்களை இது வசனத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும், இதை விளக்க வேண்டும். விளக்கினால் கடைசியில நீங்களே அந்த பதிலுக்கு வந்து விடுவீர்கள். 25ஆம் வசனத்துல வரும்போது கரெக்டா பதிலே வந்து விட வேணும். என்ன இங்க சொல்லுகிறது என்பது எனக்கு விளங்குகிறது, நான் அப்படியே சொல்லலாம் 2 லைன்ல. ஆனால் அப்படி சொன்னா உங்களுக்கு விளங்காது. ஏன் அது தப்பு, ஏன் இது இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். அவர்கள் உபதேசங்கள் ரொம்ப முக்கியம். உபதேசங்கள் வாழ்க்கையின் அடிப்படை. உபதேசங்களை வைத்துதான் வாழுகிறோம். ஏனென்றால் உபதேசம் நமக்கு என்னத்தை போதிக்கிறது? இந்த காரியங்களை குறித்த சத்தியங்களை நமக்கு போதிக்கிறது. எப்படி நாம் விசுவாசிக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆகையால் நாம் எதை விசுவாசிக்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம் என்கிறது நம்முடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையை அது பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. Our doctrine affects our practical life. If you have a wrong doctrine, then you live a wrong kind of life, an ineffective life. To the effect that you are wrong in the doctrine, to the extent that you are wrong in the doctrine, you will be affected in your lifestyle. அதாவது உபதேசம் நம்முடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையை பாதிக்கிறது. எந்த அளவுக்கு உபதேசத்தில் நாம் தெளிவற்றவர்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையில தெளிவற்றவர்களா இருப்போம், தடுமாறுவோம், தயக்கங்கள் இருக்கும், வெளிச்சம் இல்லாதவர்களா இருப்போம், தெளிவாக வாழ மாட்டோம், பல கருத்துக்களை தெளிவாக உடையவர்களாக முன்னேறி செல்ல அது தடையா இருக்கும். ஆகையால் தெளிவான உபதேசங்களை பெறுவது அவசியம். வாழ்க்கை குறித்த உபதேசங்கள், தெளிவான உபதேசங்கள். உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை தான். உபதேசம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, பாவத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லுகிறது, இப்படி பல காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொண்டால் அதை கேட்டார் போல நாம் வாழலாம். சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு ஏற்றார் மாதிரிதான் வாழ முடியும். புரிந்து கொள்ளாத நிலையில தான் அதற்கு ஏற்றார் போல் தான் வாழ முடியும். உதாரணத்துக்கு முதலாவது கருத்தை நீங்கள் சரி என்று நம்பினால், அதாவது ரட்சிக்கப்படாத மனுஷனை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நம்பினால், நான் வாசிக்க போறேன். இப்போ அந்த நிலையில ரட்சிக்கப்படாத மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லும் போது அது ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் அது சரியான ஒரு விளக்கம் கிடையாது. இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்து தான் அது விவரிக்கிறது என்று விசுவாசித்தீர்கள் என்றால், நான் இப்ப வாசிக்க போற அதை வாசித்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இப்படியா இருப்பான், இவ்வளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மேன், இவ்வளவு ஒரு விரக்தி அடைந்த மனுஷனா, சலிச்சு போன மனுஷனா, பாவத்தை மேற்கொள்ள முடியாத மனுஷனா, பாவத்துக்கு அடியில் சிக்கி கொண்டு ஒண்ணு செய்ய முடியாத மனுஷனை போல காரியங்களை விவரிக்கிறாரே, இப்படிதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இருக்கணுமா? நிறைய பேர் அப்படி விசுவாசிக்கிறோம், அதனாலதான் அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் ராங் டாக்டரின். அவங்களுக்கு என்ன பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, நான் செய்ய விரும்பாத நான் செய்கிறேன், ஏன் எனக்கு புரியல, நான் எதை செய்ய விரும்புறேனோ அதை செய்ய மாட்டேன், எதை செய்ய மாட்டேன், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டாருங்க. அதே மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்குதுன்றாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? அதே மாதிரி நானும் செய்ய விரும்புறதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை தான் செய்யறேன். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை போறோம் என் வாழ்க்கை நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த கருத்தை எடுத்துக்கிட்டாங்க. எந்த கருத்து? ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் இது வர்ணிக்கிறது என்று சொல்லி, நான் அவரை மாதிரிதான். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்வோம், எதை சொல்லலாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய முடியாது. பாவம் என்ன ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவத்துல ஆட்கொள்ளப்படுகிற அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி எண்ணம் வந்துருச்சுன்னா பாவத்துல வாழ்றது ஓகேன்ற மாதிரி போயிடும். அப்படிதான் அது. விசுவாசியா இருந்தாலும் இந்த பாவத்தை போட்டுட்டு பல்லு கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான், இந்த பாவத்தை அடியில சிக்கிக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாம தவிக்க வேண்டியதான். அதான் நான் பவுல் சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படி போயிடும். அறவரையான விசுவாசி ஏதாவது வசனங்கள் வர்ணிக்கிறது என்று சொன்னால்
என்ன சொல்லுவாங்க, பவுல் அப்போஸ்தலனே சொல்லிட்டாருங்க, யாருமே பூர்ணர் கிடையாது, எல்லாம் அறகுறை விசுவாசி தான், அவரே அறகுறை விசுவாசியா, அதனாலதான் அவ்வளவு பிரச்சனை, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பாவத்தை கட்டிட்டு இருக்கின்றாரு. அதே போலதான் நானும் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு டிஃபீட்டிஸ்ட் attitude, ஒரு தோல்வி மனப்பான்மை, பாவத்தை குறித்து, பாவத்தை ஜெயிக்கிற அந்த தன்மையை குறித்து ஒரு தோல்வி மனப்பான்மை, இப்படியே நான் இருந்துக்கிறேன் அல்லது இருக்கிறது ஓகே, இருக்கிறது ஆல் ரைட் என்கிற ஒரு நிலையிலே அவர்கள் விடுகிறார்கள். தவறான உபதேசம், தவறான வாழ்க்கை முறையை அது கொண்டு வருகிறது. நடைமுறை வாழ்க்கை தவறான, it promotes wrong kind of practical living. Wrong doctrine promotes wrong kind of practical living. ஆகையால இன்றைக்கு நாம் இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதையே சொல்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, முதலாவது இந்த 14 முதல் 25 வசனத்தை குறித்த ஒரு அவுட்லைன் உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். அது என்னவென்றால், 14ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனுடைய நிலையை வர்ணிக்கிறோம். அது என்ன அந்த நிலை? 14ஆம் வசனத்தில் அவர் விவரிக்கிற நிலை என்ன? அந்த மனுஷனுக்கு நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது என்று வழங்குகிறது. ஆனால் அவன் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான். நியாயப்பிரமாணம் சொல்றதை அவன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறான். நியாயப்பிரமாணம் நல்லது என்று வழங்குது இந்த மனுஷனுக்கு. ரட்சிக்கப்பட்ட மனுஷனா, படாத மனுஷனா, அரகுர விசுவாசியா, அப்புறம் எடுத்துக்கோ, யாரா இருக்கட்டும், இந்த மனுஷனுக்கு ஒண்ணு வழங்குது, இது ஆவிக்குரிய காரியம். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரிய ஒன்று என்கிறது வழங்குகிறது. இன்னொன்னு வழங்குகிறது அவனுக்கு, ஆனால் எனக்குள்ள பாவம் இருக்குது, நான் பாவத்துக்கு விற்கப்பட்டு அதுக்கு அடிமையா இருக்கிறேன், மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். ஆகையால் என்னால இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நிறைவேற்ற முடியல, செய்ய முடியல. அது நல்லதா இருந்தாலும் என்னால செய்யறதுக்கு அதனுடைய அதுக்குரிய திராணி இல்லை என்று அவன் சொல்லுகிறான். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அந்த மனுஷனுடைய நிலையை வர்ணிக்கிறது. 15ஆம் வசனம் அவன் இருக்கிற நிலை நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, how he behaves. 14ஆம் வசனத்துல அவன் கண்டிஷன் சொல்றார், இப்படி இருக்கிறான், ஆவிக்குரிய காரியம் வழங்குது, ஆனா தனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, இது நிமித்தமாக அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான், எப்படி அவன் நடந்து கொள்கிறான். எப்படி நடந்து கொள்கிறான்னா, விரும்பத்தகாத செய்யறான், விரும்புறதை செய்ய முடியாமல் இருக்கிறான். 16, 17ஆம் வசனங்கள் இன்னும் அதிகமாக அந்த 14, 15 சொன்னதை விவரிக்கிறார். 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் 20ஆம் வசனம் வரை இன்னும் கொஞ்சம் விவரித்துக் கொண்டு போகிறார். 21ஆம் வசனத்துல மறுபடியும் சொன்ன எல்லாத்தையும் வச்சு ஒரு சமரி மாதிரி சொல்லுகிறார், அல்லது சொன்னதை எல்லாத்தையும் வைத்து மறுபடியும் ஒரு தடவை அதை விளக்கமாய் சொல்லுகிறார். 22, 23ஆம் வசனத்துல இன்னும் கொஞ்சம் அதை விளக்குகிறார். 24ஆம் வசனத்துல இப்படியே சொல்லிக்கிட்டே வந்து நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு வழங்குது, ஆனா எனக்குள்ள பாவம் இருக்குது, ஆகையால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது நான் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன், இந்த அவல நிலையில் இருக்கிறேன் சொல்லி ஒரு cry of despair and a cry for deliverance. அதாவது அவருடைய அந்த அவல நிலையை எண்ணி கதறுகிறார், ஐயோ இந்த நிலையில் இருக்கிறேனே, நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு வழங்குது, நான் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி ஒரு டெஸ்பரேஷன் கூக்குரல் இடுகிறார். முடியாத நிலையில் இருக்கிறேன், என்னால முடியலையே என்று சொல்லி. அதே நேரத்தில் முடியலையேன்னு கூப்பிடுறது மட்டும் இல்லாமல், யார் என்னை விடுவிக்க முடியும் இந்த நிலையில இருந்து, செய்ய முடியாத நிலையில இருக்கிறேனே, இதை சொல்ற நல்ல காரியங்களை செய்ய முடியாத பாவ நிலையில நான் வாழ்கிறேனே, என்னை யார் விடுவிக்க முடியும் என்று சொல்லி அப்படி கதறுகிறார். 25ஆம் வசனத்திலே அவருக்கு பதில் கிடைக்கிறது. இதுதான் இந்த வசனங்கள். இதைத்தான் படிக்க போறோம் வருகிற சில வாரங்கள்ல. இப்ப 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம்.
14ஆம் வசனத்தை மேலும் என்கிற வார்த்தையினாலே ஆரம்பிக்கிறார். இங்கிலீஷ்ல ஃபார் என்று சொல்லி வரும் இங்கிலீஷ் பைபிள் வைத்திருக்கிறவங்களுக்கு இந்த மேலும் அல்லது ஃபார் என்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிறது மூலமாக என்ன விளங்குகிறது? ஏதோ ஒரு புது சப்ஜெக்ட், ஏதோ புது காரியத்தை குறித்து போதிக்கலைங்க. ஏற்கனவே என்னத்தை போதித்து கொண்டிருக்கிறாரோ அது இன்னும் கொஞ்சம் விளக்குகிறார், அவ்வளவுதான். அதே சப்ஜெக்ட்ல தான் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து தான் பேசிக்கொண்டே வருகிறார். நியாயப்பிரமாணம் எப்படி பாவத்தை வெளிக்கொண்டு வருகிறது, நமக்குள்ள பாவம் குடி கொண்டிருக்கிறது என்பதை நியாயப்பிரமாணம் எப்படி எடுத்து காட்டுகிறது, அதனுடைய வல்லமை எப்படி பாவத்தை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக விளங்குகிறது, அவருடைய கொடூரம் எப்படி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வெளிவருகிறது என்பதை குறித்தெல்லாம் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டே வந்துட்டு அது சம்பந்தப்பட்டுதான் இந்த 14ஆம் வசனத்தையும் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் நமக்கு தெரிந்தபடி, மேலும் நமக்கு தெரிந்தபடி. அப்படி என்று சொன்னால் நாம் ஏற்கனவே பார்த்தபடி, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிக்கொண்டு வருகிறது, பாவத்தன்மைகளை விளக்குகிறது, பாவத்தின் குணங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது, பாவம் என்ன என்கிறதை நியாயப்பிரமாணம் தான் நிறைய நமக்கு விளக்குகிறது என்று சொன்னார். சொல்லிட்டு சொல்றார் நமக்கு தெரிந்தபடி. இதெல்லாம் தெரியும் நமக்கு, நான் சொல்லி இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? அவர் ஒன்றை புரிந்து கொண்டார் நியாயப்பிரமாணத்தை குறித்து. இந்த மனுஷன், இங்கே விவரிக்கப்படுகிற மனுஷன் ஒன்றை புரிந்து கொண்டான். பவுல் அவர் ஒரு மனுஷனை குறித்து விவரத்தை சொல்லுகிறார். தன்னை குறித்தே, தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததாக தன்னை முற்படுத்தி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஒரு காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டார். என்ன? நியாயப்பிரமாணம் வெறும் ஏதோ இதை செய்தியாத செய்யலையா அப்படி என்று கிடையாது. அது ஆவிக்குரிய ஒன்று. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரிய ஒன்று, வெறும் எழுத்தின்படி அல்ல, அது ஆவிக்குரிய ஒன்று. இதை செய்தோமா அதை செய்தோமா அல்ல, அது அதுக்கு மேலானது. அது உள்ளத்தில் இருக்க காரியங்களை வெளிப்படுத்துகிறது, உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை வெளிக்கொண்டு வருகிறது. அது ஆவிக்குரிய ஒன்று என்பதை அவர் புரிந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார், ஆனால் நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் என்ன சொல்றார்? நான் மாம்சத்துக்குரியவன். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அது நல்லது, அது பரிசுத்தமானது, அதெல்லாம் சொல்லிட்டார். நாம் தெரிந்திருக்கிறபடி என்று சொல்லுகிறார். அதெல்லாம் புரிந்து கொண்டோம். ஆனால் நான், என்னுடைய நிலை என்ன? நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் சொன்னார். விற்கப்பட்டு என்று சொன்னால் பாவத்துக்கு அடிமையான நிலையிலே நான் இருக்கிறேன். பாவத்திலிருந்து மீள முடியாத நிலையில். அடிமை என்று சொன்னால் மீள முடியாது, ஓட முடியாது. ஓடனா போய் பிடிச்சி தேடி கொண்டு வந்து திருப்பி வச்சுக்குவாங்க. ஏன்னா விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க அடிமையை. வேலை பிடிக்கலன்னு சொல்லி போயிட முடியாது. இல்ல இந்த எஜமானுக்கு நாம் சேவை செய்ய விரும்பலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியாது. அவர் என்ன சொல்றாரு? பாவம் தப்புன்னு எனக்கு வழங்கிடுச்சு, நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு எனக்கு வழங்கிடுச்சு, இதை விட்டுட்டு போயிடலான் இருக்கிறேன், இந்த பாவத்தை விட்டு போலான் இருக்கிறேன். ஆனா நான் அடிமையா இருக்கிறேன், போக முடியல, என்ன கழுத்து பிடிச்சி இல்லைங்க வச்சிருக்கிறாங்க. பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன்னு சொல்ல, பாவத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறேன். விருப்பம் இருக்குது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும் என்று எனக்கு தெரியுது, நான் செய்யறதெல்லாம் பாவம் என்று. இதுல விட்டு போயிடலாம் நினைச்சா போக முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாருமே நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்று ஒரு நாள் இருந்திருக்கிறோம். அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டோம். என்ன நிலைக்கு? நாம் செய்யறதெல்லாம் தப்புன்னு விளங்கிடுச்சு. ஹலோ, அந்த நிலைக்கு வந்தீங்களா? அப்படி வந்த பிறகுதான் பாருங்க உண்மையாகவே ரட்சிப்பு உண்டானுச்சு, கண் திறக்கப்பட்டது. நான் எந்த நிலையில இருக்கிறேன்னு வழங்கிட்டு. அது வரைக்கும் ஜாலியா பாவம் செய்துட்டு இருந்தோம். சும்மா பாவம் செய்யல, எப்படி செய்துட்டு இருந்தோம்? ஜாலியா. அது பாவம் செய்யறதை பற்றி கொஞ்சம் கூட யோசனையே இல்லை. இது இப்படிதான் மனம் போன போக்கல, தான் தோன்றித்தனமா இப்படிதான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி பாவம் செய்ய. யார் அதை பற்றி ஒரு குற்ற உணர்வு உள்ள இருந்தாலும், அது இருந்த போதிலும் அந்த குற்ற உணர்வையும் மீறி அதை எதிர்த்து நாம் பாவம் செய்தோம். அதை பற்றி கொஞ்சம் கூட நாம் யோசிக்காமல் வாழ்ந்து வந்தோம். ஆனா ஒரு நாள் நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆவியானவருடைய கிரியை துவங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவியானவர் நம்ம இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு பாவ உணர்வு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஏற்படுகிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கிறோம், கூட்டத்துக்கு போகிறோம், ஆராதனைகளுக்கு சொல்லுகிறோம், அல்லது ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போகிறோம், போய் ஏதோ ஒன்று கேட்கிறோம், ஏதோ ஒன்று நடக்குது.
அதை கேட்டதன் மூலமாகவோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சுவிசேஷத்தை சொன்னதன் மூலமாகவோ திடீரென்று நமக்குள்ள இதுவரை இல்லாத ஒரு காரியம் உண்டாகிறது. அது என்ன? இதுவரை நான் செய்யறதெல்லாம் கரெக்ட், நான் ஓகே, நான் மற்றவெல்லாம் விடலாம் ஓகே, நான் பெரிய தப்பு ஒண்ணும் செய்து இல்லையே, நான் பெரிய களவாடி இல்ல, பொய் சாட்சி சொல்லி இல்ல, நான் திருடி இல்ல, நான் அது பண்ணல இது பண்ணல, கொலை செய்யல, நான் என்ன அப்பேற்பட்ட பாவியா, நான் எல்லாம் ஓகே தானே இருக்கிறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் பாவம் செய்துக்கிட்டு. மற்ற எல்லாரோடைய நான் பரவாயில்லையே என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் திடீரென்று யாரோ ஒரு சுவிசேஷத்தை சொன்னது மூலமாக ஆவியானுடைய கிரியை நம்முடைய உள்ளத்தில் ஆரம்பித்து நாம் ஒரு நிலைக்கு வந்தோம். என்ன நிலை அது? கர்த்தருடைய பிரமாணம்னு ஒண்ணு இருக்குது. அதோட என்ன கம்பேர் பண்ணி பார்த்தா நான் ஒரு ஃபெயிலியர். நான் அந்த பிரமாணத்தின்படி பரிசுத்தவான் அல்ல, நான் தோல்வியிட்டு இருக்கிறேன். அந்த பிரமாணத்தின்படி என்னால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்து அதை செய்ய முடியாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க, நான் ஒருத்தன் தான் தெரிஞ்ச மாதிரி தான் பாருங்க பிரச்சனை. எனக்கு ஞாபகம் இருக்குது, வளர்ந்து கொண்டு வர்ற காலத்துல பாருங்க தாந்தோன்றித்தனமா வாழ்ந்தோம் வாலிப வயசுல. அப்போ தீர்மானம் எடுப்பேன் பாருங்க, எனக்குள்ள நான் நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போய் பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் கேட்டுங்க பாருங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லாரும் பிரசங்கத்தையும் கேட்டவன். கேட்கும் போதெல்லாம் உள்ள எனக்கு குத்தம் தெரியும், எனக்கு இது சத்தியம் தான், கரெக்ட் தான், இது சொல்றது கரெக்ட், இவங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் கரெக்ட்னு எனக்கு விளங்கும். உள்ளத்துல குத்தும். நிறைய தடவை போய் ஒப்பு கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணுவேன், நிறைய ஒரு டசன் தடவை போய் கிட்டத்தட்ட ஒப்பு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். நான் ஒப்பு கொடுத்துருப்பேன், என்னமோ பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு இமோஷனல் அப்பீல் மாதிரி சில நேரத்துல சரி நம்ம பண்றதெல்லாம் தப்பு, என்னமோ நடக்கணும் போல இருக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு முதல்ல வந்தது. அப்ப நான் நினைச்சேன், சரி இனிமே இதெல்லாம் விட்டுறணும், இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுறணும், இந்த கெட்ட நண்பர்கள் அதுதான் மெயின். வாலிபர்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அதுதான் மெயின் பாருங்க. கெட்ட நண்பர்கள் இவங்கள முதல்ல ஒழிக்கணும். இவங்களாலதான் படிக்க முடிய மாட்டேங்குது, இவங்களாலதான் உருப்பட முடிய மாட்டேங்குது, இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு கரெக்டா இனிமே இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன். தீர்மானம் பண்ணிட்டு கரெக்டா பாருங்க, நான் ஒன்னும் ரொம்ப மோசமானவல்ல, மூளை அறிவில்லை, அதுல கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சேன்னா நல்லா ஏறும், நல்லா ஏறிச்சுன்னா நல்லா எழுதலாம், பரீட்சை நல்லா பாஸ் பண்ணலாம், நல்லா சிறந்து விளங்கலாம் முடியும் என்னால. ஆனால் இந்த கெட்ட நண்பர்கள் பாருங்க பல விதமா பல இடத்துல இருந்து வருவா, எல்லாம் ஒரு பெரிய கும்பலே வரும் சாயங்காலம். அப்படியே வந்து அப்படியே கத்திக்கிட்டு கொண்டு போயிடுவாங்க, இங்க வா, அப்படியே போயிட்டு அப்படியே வரலான்னு, அப்படியே போறது 12 மணிக்கு தான் திரும்பி வருவோம் ராத்திரி. அப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமே இந்த பயல்களோட வச்சுக்கவே கூடாது, விட்டு ஒழிச்சிருந்ததெல்லாம் மோசமான ஃபெல்லோஸ், இவனோட சேர்ந்து நம்மளும் இப்படி ஆகிறோமே, இது தப்பு, ஆண்டவருக்கு அது பொறுக்காது, ஆண்டவர் இதெல்லாம் விரும்புறது இல்லை, நம்ம செய்யறதெல்லாம் பாவம், இதெல்லாம் தப்பு, இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பாவம் அப்படின்னு விளங்கிட்டு இதை விட்டுறணும்னு நினைச்சிட்டு நாளையில இருந்து ஒழுங்கா படிக்கணும், கரெக்டா இருக்கணும், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும் தீர்மானம் பண்ணிட்டு கரெக்டா உட்காந்தா அன்னைக்குதான் கரெக்டா எல்லாம் வருவான். ஒரு பெரிய பிளானோடய வருவாங்க. என்ன பண்ணுவாங்க வந்து, என்ன சாம் என்ன ரெடியா இல்லையா போலையா, ஐயோ வரலப்பா ஆளை விடுங்க, பரீட்சை வருது படிக்கணும், ஒழுங்கா உருப்படணும், இதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நான் வந்து கோயில்ல போய் பிரசங்கம் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு தெரியுது விளங்குது இதெல்லாம் தப்புன்னு, இதுல இருந்து எப்படியாவது விடுபடணும், ஆளை விடுங்க நீங்க போங்கயா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வாப்பா, கடைசியா ஒரு நாள் வர வேணாமா, லாஸ்ட் டான்ஸ், கடைசி ஒரு ஆட்டம் போட வேணாமா, போய் ஒரு சுத்திட்டு போய் ஒரு ஆட்டம் போட்டு வந்துடலாம், கடைசி அதோட நாளைக்கு விட்டுரு நீ வான்னுவான். போச்சு பாருங்க, இப்படியேதான் டெய்லி போவோம். இவன் நாளைக்கு இன்னைக்கு கடைசியா வாங்குவான், அடுத்த நாள் இன்னொருத்த வந்து நீ கடைசியா வாங்குவான். இப்படியே வந்து ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எனக்கு ஊர் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க திரும்பினாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, எல்லாம் ஒண்ணுக்கு உதவாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படியே ஊரை சுத்தத்துக்கு தான் ரெடி, வெட்டியா தான் செய்துட்டு இருக்கிறது, ஒண்ணு உருப்படாத வழி பாருங்க. எனக்குள்ள ஒரு ஆர்வம், எனக்குள்ள விளங்குது இது தவறு நாம் செய்யறது என்று, எனக்குள்ள ஒரு நிலைக்கு வந்துட்டேன். ஐயோ கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது, இப்படி வாழ்ந்த தொலைஞ்சோம் நாம, இது சரி கிடையாது அப்படின்றது விளங்கிடுச்சு. எனக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு அது விளங்க ஆரம்பித்து விட்டது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரா, அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன். எந்த நிலைக்கு?
நான் செய்யறது தப்பு, கர்த்தருடைய வார்த்தை கரெக்ட், இந்த பிரசங்கியாருங்க சொல்றது கரெக்ட், என் வாழ்க்கையை நான் சீர்திருத்தணும், கரெக்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், இது நிச்சயமா எனக்கு அவசியம் என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம் பாருங்க. ஆனால் இன்னொன்னு வழங்குது, எனக்கு செய்யணும்னு பாக்குறேன், ஆண்டவரே செய்யணும் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு காப்பாத்தும், எனக்கு செய்ய முடியலையே, நான் ட்ரை பண்றேன், ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்றேன், தினந்தோறும் முயற்சி எடுக்கிறேன். கடைசியில யாரு ஜெயிக்கிறது? அவனுக்கு தான் ஜெயிக்கிறாங்க. அவனுங்க ஜெயிக்கல, எனக்குள்ள இருக்கிற பாவம் ஜெயிக்குது. டெய்லி எனக்குள்ள உணர்வு வந்துருச்சு நான் செய்யறது தப்பு என்று. கர்த்தருடைய வார்த்தை கரெக்ட், கர்த்தருடைய காரியங்கள் கரெக்ட் என்கிற உணர்வும் வந்துருச்சு. ஆனால் இதுல இருந்து வெளியே வர முடியவில்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அது கரெக்டா அப்படியே அனுபவிச்சிருக்கிறேன். நீங்களும் அனுபவிச்சிருக்கிறீங்க, அனுபவிக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான், ஆனால் நானோ பாவத்தில் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். கர்த்தாவே வார்த்தை எல்லாம் கரெக்ட் தான், பிரசங்கம் எல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு முடியலையே, நான் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருகிறோம். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றாரு. அப்பேற்பட்ட நிலைக்கு நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு நாள்ல. அது நமக்கு நடந்திருக்கிறது. மாம்சத்துக்குரியவனாய் நான் இருக்கிறேன், பாவத்தில் விற்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றார். விற்கப்பட்டு என்று சொல்ற ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, அது அடிமைத்தனம், அதுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை. அத ஒரு மனுஷன் உணரணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால மனுஷன் எப்படி வர்றான்? கோயிலுக்கு வரும்போது அல்லது எங்கேயாவது போகும்போது எப்படி போகிறான்? என்ன எண்ணத்தோட? சரி சரி என்னன்னு சொல்லுங்க, என்னென்ன உபதேசம் சொல்லுங்க, எது பண்ணணும், 1 2 3 4 எழுதிக்கிறேன், இல்ல அடிச்சு கொடுத்துருங்க பேசாம, நான் போய் கரெக்டா அதெல்லாம் செய்து, நான் ரொம்ப யோகியங்க, எல்லாம் கரெக்டா செய்வேங்க, நீங்க சொல்லிட்டா செய்திருவேன், சிகரெட் விட்டுறணும், குடிய விட்டுறணும், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எல்லாம் கரெக்டா எழுதி கொடுத்துருங்க, எழுதி கொடுத்துட்டா நான் செய்திடுறேன் அப்படின்றதும் வருவான். வரும்போது அப்படி இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவனுக்கு என்ன எண்ணம்? எழுதி கொடுத்துட்டா நான் செய்திடுறேன், பிரமாணம் என்ன சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்ன்றார் ஆண்டவர், எது செய்யக்கூடாது என்றார், சொல்லுங்க நான் செய்திடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வருகிறான். அவன் ரட்சிக்கப்பட முடியாது. மனுஷன் எந்த நிலைக்கு வரணும்? ஐயோ பிரமாணம் எல்லாம் வேணாங்க, எனக்கு தெரியும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியும், எது செய்யணும்னு தெரியும், தெரிஞ்சும் எது செய்யக்கூடாதோ அதான் செய்துட்டு இருக்கிறேன், எது செய்யணுமோ அதை செய்ய முடியாமல் இருக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க ஆண்டவரே என்னை ரட்சியும் என்கிற ஒரு நிலைக்கு மனுஷன் வந்தாதான் அவனுக்கு அடுத்த ஸ்டெப் ரட்சிப்பு. இருக்கிறீங்களா? என்னங்க உங்க சர்ச்சில் என்னங்க ரூல் கொடுத்துருங்க, நான் அப்படி செய்திடுறேன், கரெக்ட் ஆயிடுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்க ரட்சிப்புக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஏதோ சர்ச்சு ஜாயின் பண்றீங்க, ஏதோ ஒரு ஸ்தாபனத்துல ஜாயின் பண்றீங்க, ஏதோ ஒரு நிறுவனத்துல ஜாயின் பண்றீங்க, ஏதோ ஒரு கிளப்ல ஜாயின் பண்றீங்க. அவங்களுக்கு 10 ரூல் வச்சிருப்பாங்க, அதை வாங்கி அதன்படி செய்ய வேண்டியதுதான். இது அதை பற்றி இல்ல. இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள்லாம் இங்க வந்து கொடுங்க லிஸ்ட், நான் செய்திடுறேன் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணவங்க இல்ல. இங்க வந்து சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்டு அதன் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு, ஐயோ இதெல்லாம் கரெக்ட்னு புரியுதுங்க, ஆனா என்னால செய்ய முடியலையே, பாவம் எனக்குள்ள குடிகொண்டிருக்கிறது, என்னை ஆட்டி படைக்கிறது, இதுக்கு என்ன பதில், இதுல இருந்து விடுதலை எப்படி அப்படின்னு கதற நிலை வரணும். வரும்போதுதான் இயேசுவின் மூலமாக ஏற்படுகிற ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு மாற்றப்பட்டு அந்த புதிய வல்லமை உடையவர்களாய தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுகிறோம். இதுதான் இதனுடைய சாராம்சம். பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வர வேண்டும். மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன்னு சொல்ற, பாவத்தில் விற்கப்பட்டு என்று மட்டுமல்ல, மாம்சத்துக்குரியவனா நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். மாம்சத்துக்குரியவன் என்று சொன்னால் தேவனற்ற ஒரு வாழ்க்கை, தேவனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, தேவனை பற்றி கவலைப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு இயற்கை பிரகாரமான வாழ்க்கை, ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனுஷனாக, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக, ஆவிக்குரிய தன்மையே இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்கிற வாழ்க்கையை தான் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன் சொல்கிறார். 7ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்திலையும் 6, 7, 8 3 அதிகாரங்களிலையும் இந்த மாம்சத்துக்குரியவன் அல்லது மாம்சம் என்று சொல்லும் போதெல்லாம் அது தேவனற்ற ஒரு மனுஷனை குறிக்கிறது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை, தேவனற்ற ஒரு மனுஷனை குறிக்கிறது. மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சோ இப்பொழுது ஒவ்வொரு காரியங்களாய் விளக்கி விட்டோம். 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனம் சொல்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். என்ன சொல்றாரு? நான் செய்யறதுல எனக்கே சம்மதம் இல்லை, நான் செய்ய விரும்பல, இந்த பாவத்தெல்லாம் நான் செய்ய விரும்பல, ஆனா செய்யறேன். ஏன் எனக்கு விளங்கல? நான் வெறுக்கிறதே செய்யறேன். ஏன் அது?
நான் எதை வேணாம்னு நினைக்கிறோம், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை தான் செய்யறேன், அதுதான் போய் விழுறேன். பாருங்க, நிறைய பேர் குடியிலையும் அதுல இதுலயும் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் குடிக்க கூடாதுதாங்க நினைக்கிறேன், நான் ஒன்னும் குடிக்கணும்னு போய் அலைஞ்சிட்டு போய் காசு செலவழிக்கணும்னு போல, ஆனா என்ன பண்றது, அந்த எண்ணம் வந்துருது. எண்ணம் வந்துருச்சுன்னா என்னால முடியல, அது போய் கண்டிப்பா அதை செய்யத்தான் வேண்டியதா இருக்குது, அதுல சிக்கி கொண்டிருக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கன்றாங்க. அந்த நிலையதான் விவரிக்கிறார். வெறும் குடிகாரம் மட்டும் மாட்டிக்கொண்டு இல்ல பாவத்துல, ஒவ்வொரு மனுஷனும் இப்படி பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிறான். அவன் எதை செய்யணும்னு விரும்புறானோ அதை செய்ய விரும்பாம இருக்கு, செய்ய முடியாம இருக்குது. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை செய்கிறான். எல்லா நேரத்திலும் இல்ல, ஆனா சில நேரங்கள்ல அது அப்படி நடக்கிறது. அது அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை விளக்குகிறது. எப்படி அவன் இன்னொரு சக்தி கிட்ட மாட்டிட்டு இருக்கிறான்னு சொல்லி அது காண்பிக்கிறது. மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான், நான் சுதந்திரமா இருக்கிறேன், நான் யாருக்கு அடிமை கிடையாது, நான் ஓகே, என்ன போய் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்றீங்களா, அது எப்படி நான் பாவத்துக்கு அடிமைன்றான். பார்த்துக்கொண்டே இருங்க. ஏதாவது ஒரு சில காரியங்கள்ல நீங்க எதை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியாது, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ அதைத்தான் செய்வீர்கள். ஏனென்றால் இன்னொரு சக்திக்கு அடிமையா இருக்கிறீர்கள். அதைத்தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விவரிக்கிறார். சரி, இவ்வளவு சொல்லிவிட்டோம். இது யாரை குறித்து அப்படி சொல்லுகிறார்? ரட்சிக்கப்படாத மனுஷனை குறித்தா, இல்ல ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்தா, அல்லது ரட்சிக்கப்பட்டு அறகுறைய விசுவாசியா, அல்லது தேறின நிலையில இல்லாதவனாய், போதிக்கப்படாதவனாய், சத்தியங்கள் விளங்காதவனாய், ஒரு ஜெய வாழ்க்கையை வாழ முடியாத இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறதா? 3 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த 3 காரியங்கள் தான் இதை குறித்து பொதுவாக பரவலாக சொல்லப்படுகிற கருத்துக்கள். இந்த 3ல ஒன்னதான் முக்காவாசி பேர் போதிப்பாங்க. ஒன்னு ரட்சிக்கப்படாதவனை குறித்து சொல்லி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவன் தான் இப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ரட்சிக்கப்பட்டவன் தான் அப்படி இருக்கிறான்றாங்க. அது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்ல இல்ல ரட்சிக்கப்பட்டுட்டு அறகுறையா இருக்கிறான் பாருங்க, தேறினவனா இல்லாம, கர்த்தருடைய வார்த்தையில அவன் தேர்ச்சி பெற்றவனா இல்லாமல் வளராத நிலையில் இருக்கிற விசுவாசியை தான் இது குறிக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த 3ல எதை குறித்து சொல்லுகிறது? முதலாவது, ரட்சிக்கப்படாத நிலையிலே இருக்கிற மனுஷனை குறித்து இது சொல்ல முடியாது என்று, முற்றிலும் ரட்சிக்கப்படாத அல்லது ஆண்டவரால் எந்த விதத்தில் தொடப்படாத ஒரு மனுஷனை குறித்து இது சொல்லவில்லை. ரட்சிக்கப்படாத நிலை என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்கு கொஞ்சம் முன்னாலன்னு சொல்லலாம். ஆனால் ஆவியானுடைய கிரியை ஆரம்பித்து விட்டது இவனுக்குள்ள. ரட்சிக்கப்படாதவன் சொல்லும் போது சத்தியத்தை கேட்காம ஆவியானுடைய கிரியை அவனுக்குள்ள நடைபெறாமல் இருக்கிற மனுஷனை இது சொல்லவில்லை. நான் சொன்னபடி ஆவியானுடைய கிரியை இந்த மனுஷனுக்குள்ள ஆரம்பித்து விட்டது. ஏன்னா ஆவியானுடைய கிரியை ஆரம்பிக்கலன்னா ரட்சிக்கப்படாத மனுஷன் வந்து இப்படி பேச மாட்டான். எப்படி பேச மாட்டான் சொல்றான்? அவன் நம்மளாம் அப்படிதான் செய்துட்டு இருந்தோமா? பாவம் செய்துட்டு இருந்தப்ப நான் விரும்புறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்யறேன். இல்ல நான் விரும்புறதான் செய்தேன். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்படி பேசினதே கிடையாது பாருங்க. பாவத்தில் இருக்கும்போது, அதாவது ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கும்போது அப்படி பேசினதே கிடையாது. எப்போ அப்படி பேச ஆரம்பிச்சேன்? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்யறேன் எப்ப பேச ஆரம்பிச்சேன்? ரட்சிக்கப்படுறது கொஞ்சம் முன்னால. அது எப்போ? ஆவியானுடைய கிரியை எனக்குள்ள ஆரம்பித்து விட்டது, உணர்வு ஏற்பட்டு விட்டது, உணர்த்துதல் நடந்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் டாக்கிங் அபௌட் a period of conviction in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்த்தப்படுகிறேன். ரட்சிக்கப்படாத நிலையில ஜாலியா பாவம் செய்துட்டு இருந்த நிலை போய் இப்போ இன்னொரு ஃபேஸுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன், இன்னொரு நிலைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன். அது என்ன? ரட்சிக்கப்படும் முன்னால ஏற்படுகிற நிலை. அது என்ன நிலை? உணர்த்தப்படுகிற நிலை. என்னுடைய பாவத்தை குறித்து நான் உணர்த்தப்படுகிற நிலை. ரட்சிக்கப்படாத மனுஷன் நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன்னு சொல்ல போறதே கிடையாது. நான் செய்கிறதுல எனக்கு சம்மதமே இல்லை நம்ம சொல்ல போறது இல்லை. நம்ம எல்லாம் பாவம் செய்யும் போது சம்மதத்தோட தான் செய்தோம். இதுக்கு இப்படி விளைவு ஏற்படும் சொல்றான், அப்ப கூட போய் செய்தோம். செய்துட்டு எப்படியாவது அந்த விளைவு ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். என்ன விளைவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, செய்துதான் ஆகிறது. பாருங்க, சொன்னபடி குடியை கெடுக்கும்னு போட்டு வைக்கிறான். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போடுறான். எல்லாம் செய்தும் தான் அவன் குடிக்கிறான். குடியை கெடுக்கும்னு வாசிச்சுட்டு தான் உள்ள போய் காசு கொடுத்து வாங்கி உடலையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்கு அவன் செய்யறான். ஆனா அவன் எப்படி பேசுகிறது இல்லை. அவன் நான் செய்கிறதுல எனக்கு சம்மதமே இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் என்று சொல்லுகிறது இல்லை. அவன் அதோட சம்பந்தம், அதோட ஒத்து போகிறான். அவன் அப்படி செய்கிறதுல சம்மதத்தோட செய்கிறான், முழு மனதோட அதை செய்கிறான். திடீரென்று அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உணர்வு ஏற்படும் போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவன் சொல்றான், இல்ல நான் செய்யறதுல எனக்கு சம்மதம் இல்லை, நான் விரும்பாததை நான் செய்கிறேன், நான் வெறுக்கிறதை செய்கிறேன் அப்படி என்று அவன் சொல்லுகிறான்.
அது ஒரு காரணம். ரட்சிக்கப்படாத மனுஷன் இப்படிலாம் பேச மாட்டான். ஆகையால் இது ரட்சிக்க முற்றிலுமாய் ஆவிக்குரிய கிரியே நடைபெறாத ஒரு மனுஷனை குறித்து பேசவில்லைங்க. ரட்சிக்கப்படாத என்று சொல்றதுக்கு பதிலா அப்படி சொல்றேன். ஆவிக்குரிய கிரியே நடைபெறாத ஒரு மனுஷன் இப்படி பேசுறது இல்ல. ஒரு ஆவிக்குரிய கிரியை அவனுக்குள்ள ஆரம்பித்து விட்டது. ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்துட்டார், உணர்த்த ஆரம்பித்து விட்டார். இரண்டாவது காரணம், ஏன் முற்றிலுமாய் ஆண்டவரால் தொடப்படாத ஒரு மனுஷனை குறித்து பேசவில்லை என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இரண்டாவது காரியம், அவர் சொல்லுகிறார் நான் வெறுக்கிறதை செய்கிறேன் என்று. பாவத்தை பாவம் என்று அறிகிறது மட்டுமல்ல, அதை வெறுக்கிறாராம். பாவம் தப்பு, இது தவறு என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, அதை வெறுக்கிறார். பாவி அதை வெறுக்கிறது இல்ல. பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஆவியானுடைய கிரியை அவனுக்குள்ள நடைபெறவில்லை என்றால் பாவத்தை அவன் வெறுக்கிறது இல்ல. பாவத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? விரும்புகிறான். வெறுக்கிறது இல்ல. பாவம் அவன் விரும்புகிற ஒன்று. ஆக முற்றிலுமே ஆவிக்குரிய கிரியை நடைபெறாத ஒரு மனுஷன் நான் வெறுக்கிறதை செய்கிறேன்னு சொல்ல போறதில்லை. அவன் விரும்புறதை தான் செய்கிறான். இவனுக்குள்ள ஆவிக்குரிய கிரியை ஒன்று ஆரம்பித்து விட்டது, ஒரு உணர்த்துதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் வெறுக்கிறதை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். மூன்றாவது, நான் விரும்புகிறதை செய்யாமல் என்று சொல்லுகிறது மூலமா என்ன விளங்குகிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் நல்லது, அதில் சொல்லப்பட்டவர்களை நான் நிறைவேற்ற வேண்டும், இது பரிசுத்தமானது, நியாயமானது, நீதி உள்ளது, இது நல்லது என்பதை உணர்ந்து அதை செய்ய விரும்புகிற ஒரு மனுஷனுடைய நிலை இது. பாவி நியாயப்பிரமாணம் நல்லது என்கிற அறிவு அவனுக்கு வரவில்லை. நியாயப்பிரமாணம் நியாயமானது என்று அவன் சொல்றது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன, பாவி அவனுக்குள்ள இருக்கிற பாவம் நியாயப்பிரமாணத்தையே எடுத்து அந்த நியாயப்பிரமாணம் பொல்லாதது, இது கொஞ்சம் கூட நியாயமற்றது, இப்ப யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்ய ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாவம் அவனுக்குள்ள அப்படி திரிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை குறித்து தவறான எண்ணங்களை பாவி அப்படிதான் எண்ணுகிறான். நியாயப்பிரமாணம் ஒத்து வராது, இதெல்லாம் ரொம்ப நியாயமற்ற கோரிக்கைகள், தேவன் இப்படி எல்லாம் செய்ய சொல்றாரு, என்ன யாராலையும் செய்ய முடியலன்னா அப்புறம் ஏன் எனக்கு 10 கற்பனை கொடுத்தார்? அப்படிதான் பாவம் சொல்லும். பாவம் நான் செய்ய விரும்புறேன்னு சொல்றது இல்ல. பாவம் நான் செய்ய விருப்பப்படுகிறேன் என்று சொல்லுகிறது. விரும்புகிறேன் என்று சொல்லும் போது, விரும்புகிறதை செய்யாமல் என்று பவுல் சொல்லும் போது என்ன விளங்குகிறது? நியாயப்பிரமாணத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டான். இது நல்லது என்று அறிய ஆரம்பித்து விட்டான். கண் திறக்கப்பட்டு விட்டது அவனுக்கு. இது நான் செய்யறது தப்பு, இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுறது சரி என்கிற அளவுக்கு அவனுக்கு ஆவிக்குரிய அறிவு உண்டாகிவிட்டது. ஆக 3 காரியங்கள். ஒன்று, முற்றிலும் ஆவிக்குரிய கிரியே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடைபெறாது இருக்கிற நிலையில அவன் இப்படி பேச முடியாது. அவன் இப்படி பேச மாட்டான். நான் செய்யறதுல எனக்கு சம்மதமே இல்லை, நான் விரும்புறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்யறேன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு இப்படி நான் விரும்புறது ஒன்று இருக்குது, ஆனா நடக்கிறது ஒன்று இருக்கிறது அப்படி என்று ஒரு எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு உணர்வே அவனுக்குள்ள இருக்காது. நான் விரும்புறது ஒன்று, நடக்கிறது இன்னொன்று, நான் விரும்புறது ஒன்று, செய்யறது ஒன்று அப்படின்னு அப்படிலாம் பேசவே மாட்டான் ஒரு விசுவாசி. அல்லது முற்றிலுமாய் ஆண்டவரால் தொடப்படாத ஒரு மனுஷன் அப்படி பேச மாட்டான். ஏனால் அவனுக்குள்ள அந்த வித்தியாசமே கிடையாது. விரும்புறதும் நடக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான். விரும்புறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு சொல்ல மாட்டான். இரண்டாவது, அவன் பாவத்தை வெறுக்கிறேன் என்று சொல்ல மாட்டான். மூன்றாவது, நான் விரும்புகிறதை செய்ய முடியாமல் இருக்குன்னு அவன் சொல்ல மாட்டான். என் நியாய பிரமாணத்தை அவன் விரும்புகிறது இல்லை, அது நல்லது என்று அவனுக்கு புரிகிறது இல்லை, அதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு ஏற்படுகிறது இல்லை. அப்படியானால் இது முற்றிலுமாய் ஆண்டவரால் எந்த விதத்திலும் தொடப்படாத ஒரு மனுஷனை குறித்து பேசவில்லை. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்து விட்ட மனுஷனை குறித்து பேசுகிறதா என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் அதிகாரம் முதல் போய் நாம் அதை பார்க்க வேண்டும். எல்லா வசனங்களையும் வாசிக்க போறது, சில வசனங்களை மட்டும் குறிப்பாக எடுத்து சொல்ல போகிறேன். அதோடு முடிப்போம் இன்றைக்கு. அடுத்த வாரம் அதை தொடருவோம். தொடர்ச்சியாக ஒரு 2-3 வாரம் கேட்கணும். அப்பொழுதுதான் இது நமக்கு தெளிவாக இது எந்த நிலையில் இருக்கிற மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது என்பது விளங்கும். எந்த மனுஷன் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான்? ரட்சிக்கப்படாத மனுஷனா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனா? எந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்தில் ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து சேருகிறான் என்பது நமக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்றால் சில வாரங்கள் இதை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த உபதேசங்கள் விளங்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்கிறது, நாம் எப்படி இருந்தோம், எப்படி இதுக்குள்ள வந்தோம், நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஆற்றல் என்ன, வல்லமை என்ன, நம்ம என்ன செய்ய முடியும், அதெல்லாம் அப்பதான் விளங்கும். முற்றிலுமா ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரவேசித்த மனுஷனை குறித்து இப்படி சொல்லுகிறாரா அப்போஸ்தலனாகிய பவுல்? அதாவது நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நான் பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் என்று சொல்லுகிறாரே, இது யாரை குறித்து சொல்லுகிறார்? விசுவாசியா இருக்கிறவனை குறித்து சொல்லுகிறார். விசுவாசி இப்படித்தான் வாழுகிறானா? பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் அதிகாரத்தில் இது ஆரம்பிக்கிறது. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறார்,
பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். முன்பு பாவம் நம்மை ஆட்கொண்டு வந்தது, ஆனால் இப்பொழுது நாம் பாவத்தின் ஆளுகைக்கு கீழாக இல்லை என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்? நாம் பாவத்துக்கு செத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். செத்து விட்ட பிறகு அது பாவத்தில் எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறார். பாவத்துக்கு செத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். அல்ல கவனிக்கணும். பாவம் ஆட்கொண்டு கொண்டிருந்ததுன்னு சொன்னார், ஆனா இப்ப ஆட்கொள்ளல, இப்ப அதுல இருந்து விடுதலை ஆயிட்டோம்னு சொல்றாரு. பாவத்துக்கு செத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு மனுஷன் பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவன் அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, அல்லது பாவத்துக்கு செத்த பிறகு இப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுமா? நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன் ஒரு விசுவாசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த ஒரு விசுவாசி நான் பாவத்துக்கு கீழாக அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், பாவத்தில் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் போதிக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்குது, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப விசுவாசி எப்படி பேசணும்? பாவம் என் ஆட்கொள்ள கூடாது, ஐயோ பாவம் என் ஆட்கொள்ளுதே, என்னால முடியலையே, அப்படி பேச மாட்டான் விசுவாசி. பாவம் என் ஆட்கொள்ள கூடாது, அதான் பேசணும். 14ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்க, அதுதான் விசுவாசியினுடைய நிலை. விசுவாசியினுடைய நிலையை 5ஆம் அதிகாரத்தில் வந்து விளக்கி கொண்டு வருகிறார். தெளிவா ஒண்ணு விளக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் விசுவாசி, பாவத்துக்கு செத்து இருக்கிறான், பாவம் அவன் ஆட்கொள்ள கூடாது, பாவத்துக்கு அவன் அடிமை இல்லை என்கிறது தெளிவா விளக்கிறார். 17ஆம் வசனத்தில் இன்னும் விளக்கிறார். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்னே எப்படி இருந்தோமா? பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம். எப்ப? முன்னே இருந்தோம், இப்ப இருக்கிறோம் சொல்லல. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம் சொல்லும் போதே இப்ப அப்படி இல்லைன்றது தெளிவாக விளங்குகிறது. இப்ப பாவத்துக்கு அடிமை இல்லை. அப்படி பார்த்தா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் சொல்றது விசுவாசியை குறித்து இருக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்றார், நான் பாவத்திலே விற்கப்பட்டு அதுக்கு அடிமையாக மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன்னு சொல்றார். ஆகையால் விசுவாசியை குறித்து அது சொல்லுகிறதா இருக்க முடியாது. 18ஆம் வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். பாருங்க, இந்த வசனம் மறுபடியும் சொல்லுது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. எல்லா விசுவாசிகளும் ஒரு காரியத்தை தெளிவா தெரிந்து கொள்ள வேணும். நாம் இன்னும் பாவத்தின் ஆளுகைக்குள்ளாக இல்ல, பாவத்தின் அரசாட்சிகளுக்குள்ளாக இல்ல, பாவத்தின் வல்லமைக்குள்ளாக இல்ல, அதுல சிக்கி தவித்துக் கொண்டு இல்ல, அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். நாம இருக்கிறது வந்து இன்னொரு பாசிட்டிவ் ஸ்லேவரி, நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். இன்னொரு விதத்துல நாம் அடிமையா இருக்கிறோம், நல்ல விதத்துல. பாவத்தின் அடிமைத்தனம் முடிந்து விட்டது என்று வேத வசனம் திட்டவட்டமா நமக்கு போதிக்கிறது. 20ஆம் வசனம், பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில். பாருங்க, விசுவாசி ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையாய் இருந்தான். விசுவாசி ஆகிறதுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அடிமையாய் இருந்தான். 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால். பாருங்க, அப்ப பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம் சொல்றாரு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு. பாவத்துக்கு அடிமையா இருந்த காலத்தில் சொல்றாரு, முன்ன காலத்துல, ரட்சிக்கப்படாத காலத்துல. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் என்பதை நிச்சயமாய் தெளிவாய் திட்டம் தெளிவாய் போதிக்கிறார். 7ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. முதல் 6 வசனங்கள்ல படித்தோம். என்ன சொல்றாரு? நாம் நியாயப்பிரமாணத்தோட திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தோம். அந்த திருமணம் முடிஞ்சிருச்சு, புருஷன் செத்தாச்சு. நியாயப்பிரமாணம் என்ற புருஷன் இப்போ கிறிஸ்து என்கிற புதிய புருஷனோடு திருமணம் ஆயிருக்குது. இப்போ புதிய அந்த உறவு நிமித்தமாக புதிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். அந்த விதத்தில் சொல்லுகிறார், என்னத்தை பெற்றெடுக்கிறோமா? இந்த புதிய புருஷனுக்கு ஏற்ற மாதிரி கனிகளை நாம் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறோம். முன்ன நியாயப்பிரமாணத்துக்கு இணைக்கப்பட்டிருந்த காலத்துல பாவம் தான் வெளிவந்து கொண்டிருந்தது. இப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிற காலத்துல என்ன வெளிவந்து கொண்டிருக்கிறது? பரிசுத்தம் என்கிற கனி வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தை பார்ப்போம். 6ஆம் வசனத்தை, 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்வதற்காக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ஆகையால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானும் பாவத்துக்களாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆகையால்
ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்து அல்ல, சொல்ல முடியாது. 5, 6, 7 வசன அதிகாரத்துல பார்த்து விட்டோம். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவத்துக்கு செத்து இருக்கிறான், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், பாவத்தின் ஆளுகை இல்ல, முன்ன அப்படி இருந்தான் இப்ப அப்படி இல்ல என்கிறதே திரும்ப 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 சொல்லுகிறபடினாலே இது ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்த விவரமாக இருக்க முடியாது. பாருங்க, முற்றிலும் ஆவிக்குரிய கிரியே ஒரு மனுஷனுக்குள்ள நடைபெறாத நிலையில இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லல. ஏதோ கொஞ்சம் நடந்திருக்குது அவனுக்குள்ள, ஆனா ரட்சிப்பையும் அவன் இன்னும் பெறவில்லை. ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறதே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத மனுஷன் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுன்னு சொல்லவே மாட்டான். அவனுக்கு அது விளங்கல, நியாயப்பிரமாணமே விளங்காது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ள, ரட்சிக்கப்படாத மனுஷன் ஆவிக்குரிய கிரியை ஒருவனுக்குள்ள நடைபெறவில்லை என்றால் அது விளங்கவே விளங்காது. ஆவியானவர் ஒரு மனுஷனை தொட்டு உணர்த்தவில்லை என்றால் அது அவனுக்கு விளங்கவே விளங்காது. விளங்குகிறதே நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது? அவனுக்குள்ள ஏதோ நடந்திருக்குது. ரட்சிக்கப்படலாம், ஆனா ஏதோ நடந்திருக்குது, ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த வசனங்கள் முற்றிலுமாய் ஆவியானவரால் தொடப்படாத ஒரு மனுஷனை குறித்தும் பேசல, முற்றிலுமா ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்தும் பேசல. ரெண்டுத்துக்கும் நடுவுல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஒரு உணர்வு நிலையில மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் மாட்டிக்கொண்டு உணர்வு ஏற்பட்ட நிலையில நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு எனக்கு விளங்குது, நான் செய்ய பார்க்கிறேன், நான் செய்ய முடியல, நான் செய்யறதுல எனக்கு சம்மதமே கிடையாது, நான் விரும்புறது செய்யாமல் வெறுக்கிறத செய்கிறேன், இதுக்கு என்ன பதில்? இதுல இருந்து எனக்கு எப்படி விடுதலை? எப்படி நான் இதுல இருந்து விடுபெற முடியும்? இந்த வல்லமையிலிருந்து நான் எப்படி விடுபெற முடியும்? நான் செய்யறது தப்பு என்று விளங்கிடுச்சு. முன்னிருந்த நிலைமையில இல்ல, அப்ப நான் செய்யறது கரெக்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உணர்வு ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலையில கம் அண்டர் தி அன்கன்விக்ஷன் ஆஃப் சின், அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். செய்யறது தப்பு என்று விளங்குகிறது. அடுத்த ஸ்டெப் எப்படி, இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது என்று கேட்கிற ஒரு மனுஷனுடைய நிலையை இது குறிக்கிறது. இங்க நிறுத்த போறேன். ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் வந்ததுண்டா? பாருங்க, ரட்சிப்பின் அனுபவம் என்று சொன்னால் அநேகர் ஏதோ ஒரு வேக் எக்ஸ்பீரியன்ஸ் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு அனுபவம், அது திடீர்னு போனா, திடீர்னு சூடா என்னமோ தலையில இறங்குச்சு, அப்படியே தலையில இறங்கி கால் வரைக்கும் போச்சு, நான் அப்படியே கண்ணை மூடினேன், அப்படியே வானத்தை பார்த்தேன், அப்படியே 2 தேவதூதர்கள் நின்னாருங்க, எனக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியும். கிடையாது, அதெல்லாம் ஓகே. நீங்க தேவதூதனை பார்க்கலாம், தரிசனத்தை காணலாம், வானத்தை காணலாம், பரலோகத்துக்கு போலாம், அதெல்லாம். ரட்சிப்பு என்றால் என்ன? எப்படி ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்கிறான்? ரட்சிப்பு என்று சொன்னால், ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வேக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு குழப்பமான சில அனுபவங்கள் ரட்சிப்பு என்று சொல்ல முடியாது. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வர்றதுக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு நிலையில தெளிவான மனுஷன் நிற்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா, ஆமாங்க, நான் தாத்தா காலத்துல இருந்து கோயில்ல தான் இருக்கிறேன், நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். விளங்கல, அப்படிப்பட்டவர்களுக்கு விளங்கல. ரட்சிக்கப்பட்டீர்களான்னு சொன்னா, ஆமாங்க ஆமாங்க, சர்ச்சில் எல்லாம் மெம்பர்ஷிப் எல்லாம் இருக்குது, என் பேரெல்லாம் அங்க இருக்குதுங்க, அங்கதான் பேர் வச்சாங்க, அங்கதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அங்கதான் கல்யாணம் பண்ணேன். அதெல்லாம் ரட்சிப்பு. இதெல்லாம் நடக்கும். பேர் வாங்கி பேர் வைக்கிறதுக்கு, ஞானஸ்தானம் பெறதுக்கு மற்றும் திருமணம் நடத்தி வைக்கப்படுறதுக்கு, இதெல்லாம் முக்காவாசி இடத்துல ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. போய் மெம்பர் பேர் கொடுத்து அதுக்கு வேண்டிய பணத்தை கட்டினா கரெக்டா அது நடக்கும். அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனால ரட்சிக்கப்பட்டோம்னு நினைச்சுக்கிறாங்களா, அதுதான் தப்பு, அதுதான் அங்க மிஸ்டேக். ரட்சிப்புனா என்ன? ஒரு மனுஷன் திட்டவட்டமாக இந்த ஒரு நிலைக்கு வர்றான். எந்த நிலைக்கு? ஐயோ நான் பாவி, எனக்குள்ள பாவம் இருக்குது, எனக்கு ஒண்ணு விளங்கிடுச்சு. என்ன விளங்கிடுச்சு? நான் செய்யறது தப்பு, என்னுடைய வாழ்க்கை பாவம் என்கிறது விளங்கிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை கரெக்ட், கர்த்தர் தேவன் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் எனக்கு விளங்கிடுச்சு. அவருடைய நியாயத்துக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்று விளங்கிடுச்சு. ஆனா என்னால கட்டுப்படக்கூடிய சக்தி இல்ல, என் பாவத்திலிருந்து மீளுகிற சக்தி எனக்கு இல்ல. எதை செய்யணும் விரும்புறனோ அதை செய்ய முடியல, வெறுக்கிறதே செய்யறேன். ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்கு வல்லமை கிடைக்காதா? இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை எனக்கு கிடைக்காதா? ஏதோ ஒரு சக்தி என்னை ஆட்டி படைக்கிறதே, இதுல இருந்து விடுதலை கிடையாதா? நான் எப்படி விடுதலை ஆவேன் என்று கதறுகிற ஒரு நிலைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வந்தாகும். எப்படி இதுல இருந்து எனக்கு விடுதலை? இதுக்கு என்ன பதில்? நான் இந்த நிலையில இருக்கிறேனே, தப்புன்னு வழங்குது, எது சரின்னு வழங்குது, ஆனா எது சரியோ அதை செய்ய முடியல, எது தப்போ அதை விட முடியல. அப்படிங்கிற நிலைக்கு ஒரு மனுஷன் திட்டவட்டமாய் வருகிறான். நான் வந்திருக்கிறேன், இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அடுத்தபடியா ரட்சிப்பு என்கிற ஒரு நிலைக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியும். இந்த நிலைக்குள்ள வரவில்லை என்றால் ரட்சிப்பு என்கிற அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. இந்த நிலை இல்லாமல் ரட்சிப்புக்கு போகவே
முடியாது. You cannot enter into an experience of salvation without a real conviction of the fact that you are a sinner. நீங்கள் பாவிகள் என்கிற ஒரு உணர்வு உள்ள முதல்ல வரலனா ரட்சிப்பு என்கிற நிலைக்கு போக முடியாது. நான் பாவத்துல சிக்கி இருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன், அடிமையா இருக்கிறேன், விடுதலை ஆக்க என்னால முடியல விடுதலை ஆக்கிக் கொள்ள, என்னால என்ன ரட்சித்துக் கொள்ள முடியல, நான் அதை செய்ய முடியாது. என்னை ரட்சிக்கிற ஒருவர் இருக்கிறாரா, யாராவது அதை செய்யணுமே, யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்கிற நிலைக்கு வந்தால் தான் அடுத்தது ரட்சிப்பு. இங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்குது. உலகம் முழுக்கும் அநேக இடங்கள்ல இந்த ஒரு நிலைக்கு மனுஷனை கொண்டு வர மறுக்கிறார்கள். கூட்டி வச்சுட்டு என்ன பிரசங்கம் பண்றாங்க, உனக்கு சொல்லிடுற சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கத்தை கரெக்டா அதன்படி செய்து அங்க உட்கார்ந்து இருக்கவங்களும் சொல்லுங்க கரெக்டா 1 2 3 4 எழுதிக்கலாம், பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் எழுதிக்கிறாங்க. எழுதிக்கிட்டு அவங்க பாக்குறாங்க, போதகரும் பாக்குறாரு, சரி அப்படியே செய்வோம், இன்னில இருந்து போய் கூடிய மட்டும் நம்ம நல்லவர்களா வாழ்வோம், நல்லதையே செய்வோம், ஒழுங்கா இருப்போம் அப்படி நாமே போறாங்க. அந்த சபையில் என்ன பிரச்சனை, ரட்சிப்பை குறித்த சரியான உபதேசம் கிடையாது. மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பை குறித்து சரியா சொல்லல. நாம் பாவத்தில் சிக்கி இருக்கிறோம், பாவம் என்கிற சக்திக்கு அடிமையா இருக்கிறோம், பாவம் ஆட்டி படைக்குது, அது வல்லமையோட ஆளுது, தப்ப வழி இல்ல, கழுத்தை பிடிச்சு நம்ம பாவம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத அவனுக்கு சொன்னாதான் அதை உணர்வான், கண் திறக்கப்படும். அவன் அதை உணர்ற வரைக்கும் அவன் ரட்சிக்கப்பட வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட விசுவாசி, இப்படிப்பட்ட சபைகள் உலகம் முழுவதும் இருக்குது, பிரசங்கம் நடக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்த மாதிரி வந்து, ஏதோ பூசாரி கிட்ட வந்து பூஜை செய்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போறாங்க. அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு கிடையாது, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் பாவத்தில் சிக்கி இருக்கிற, பாவம் என்கிற சக்தியை ஆளுகிறது, இதுல இருந்து என்ன விடுவிக்க எனக்கு வல்லமை இல்ல, நான் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை படைத்தவன் அல்ல, நான் அடிமையா இருக்கிறேன், எனக்கு விடுதலை தேவை என்கிற உணர்வு இல்லாமலே வாழ்ந்து எல்லாம் ஓகே நினைச்சுக்கிட்டு செத்தும் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். எல்லாம் ஓகேன்னு அவரையும் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. தவறான ஒரு காரியம். ரட்சிப்பை குறித்த சரியான உபதேசம் என்ன, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் இப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுகிற ஒரு நிலைக்கு வருகிறான். அதன் பிறகுதான் அவன் கதறுகிறான் ஆண்டவரிடத்திலே, இதுக்கு பதில் என்ன, எப்படி நான் ரட்சிக்கப்பட முடியும்? அப்பொழுதுதான் அவனுக்கு ரட்சிப்பு ஏற்பட வாய்ப்பே உண்டு. கண்களை மூடி நாம் தேவன் முன்பாக ஒரு நிமிஷம் நாம் இருப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மத்திலே பேசி இருக்கிறார். ஒருவேளை சிலர் நாம் இப்படி பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், மற்றபடி எல்லா காரியங்களிலும் சில நேரத்தில் மற்றவர்களோட நல்லவர்களாக கூட இருந்திருக்கலாம், யோகியர்களாகவும் இருக்கலாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நமக்கு ரட்சிப்பு தேவை. நான் பாவத்துக்கு அடிமை, அதை சிக்கி இருக்கிறேன், எனக்கு இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவம், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை நான் பெற வேண்டும் என்கிற ஒரு நிச்சயமான ஒரு உணர்வு இதுவரை ஏற்படாமல், அதன் விளைவாக இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் விடுதலையும் பெறாமல் இருக்கலாம். அப்படி பெறாதவர்கள், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ள இன்றைக்கு வந்திருப்பீர்கள் என்றால், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்கு இயேசு தேவை, என்னை அவர்தான் விடுவிக்க முடியும் என்று சொல்லுகிறவர்கள், அப்படி சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படலாம், அந்த அனுபவத்துக்குள்ளே நுழையலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு இயேசு வண்டியில என்னை ஒப்படைக்க விரும்புகிறேன், இயேசு வண்டியில வர விரும்புகிறேன், அவர் மூலமா எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்குள்ள அந்த சக்தி ஆட்டி படைக்கிறது, நான் அதற்கு அடிமை, இயேசுதான் என்னை விடுவிக்கிற என் ரட்சகர், நிச்சயமாக எனக்கு இந்த ரட்சிப்பு தேவை, இன்றைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய நிலையை உணர்கிறேன், ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பித்தீர்கள். அவங்களுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிப்போம். ரட்சிப்புகளை உங்களை நடத்த முடியும். கைகளை உயர்த்தி காண்பீங்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்பம் வேதனை கேட்டால் நான் காரணம் சொல்வேன், என் பாவம் நீங்கிற்றே, வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிச் சென்றால் எம்பாய் நீங்கிச் சென்பே, அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி